ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நம்ம இட்லி ரேஷன் அரிசி வச்சு நம்ம சாஃப்டாக பஞ்சாட்டம் இட்லி செய்யலாம் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு கப்பில் ஒரு குண்டால் ஒரு 2.5 டம்ளர் இட்லி அரிசி 2.5 டம்ளர் ரேஷன் அரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிட்டு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதே கப்பில் ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு நல்லா கோபுரமாட்டம் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சு உளுத்தம்பருப்பு ஒரு 3 மணி நேரம் ஊறினா கூட போதும். அரிசி நல்லா 5 மணி நேரம் நல்லா ஊறின்னு நல்லா கழுவிக்கோங்க. பாருங்கள் சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்டரில் உளுத்தம்பருப்பு சேர்த்து அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சாச்சு. அது கூடயே அரிசியும் சேர்த்து வச்சு அரிசியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி உப்பு சேர்த்து கலந்து 2 பாத்திரத்தில் நான் மாற்றி வச்சுருக்கேன். ஒரு பாத்திரம் வெளியே வச்சுருவேன், ஒரு பாத்திரம் உள்ளே வச்சிடலாம். தேவையானப்போ புளிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் அது ரெடி ஆகிடுச்சுன்னா இட்லி காலையில் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, புளிச்சிருச்சு. இப்போ இது இட்லி ஊற்றினோம்னா சூப்பராக பஞ்சாட்டம் இட்லி கிடைக்கும். இது கூட நீங்கள் கொத்தமல்லி சட்னி சேர்த்து சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு குருமா வச்சுருக்கேன். சூப்பரான சாப்பிட்டு இட்லி ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். செய்து பாருங்கள்.